நம்பிக்கை. அன்பார்ந்தவர்களே, ஓர் அறையில் 4 மெழுகுத்திரிகள் எரிந்து கொண்டிருந்தன. அந்த அறையில் ஜன்னல் வழியாய் மெலிதாய் காற்று வீசிக் கொண்டிருந்தது. காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுத்திரி, ஐயோ காற்று வீசுகின்றதே, நான் அணைந்து விடுவேனே என்று பலவீனமாக சொன்னது. அது சொன்னது போன்றே காற்று அதன் மேல் பட்டதும் அது அணைந்து விட்டது. அன்பு என்ற அடுத்த மெழுகுத்திரி காற்றை எதிர்க்க முடியாது அணைந்து போனது. அறிவு என்ற 3வது மெழுகுத்திரியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணைந்து விட்டது. 4வது மெழுகுத்திரி மட்டும் காற்று வீசிய சில வினாடிகள் போராடி வெற்றி பெற்றுவிட்டது. அப்போது அந்த அறையில் ஒரு சிறுவன் நுழைந்தான். அடடா, 3 மெழுகுத்திரிகளும் அணைந்து விட்டதே என்று கவலையுடன் சொன்னான். அப்போது எரிந்து கொண்டிருந்த 4வது மெழுகுத்திரி அந்த சிறுவனிடம், வருத்தப்படாதே, நான் இருக்கின்றேன், என்னை வைத்து மற்ற 3 மெழுகுத்திரிகளையும் பற்ற வைத்துக்கொள் என்று சொன்னது. சிறுவன் உடனே அந்த 4வது மெழுகுத்திரியை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டான். நம்பிக்கை என்றது அந்த மெழுகுத்திரி. அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை இருப்பதனால் உறுதி கொள்வீர், சுற்றிலும் நோக்கி பாதுகாப்பில் ஓய்வீர், ஓய்ந்து படுப்பீர், ஒருவரும் உம்மை அச்சுறுத்தார், உம் முகம் தேடி பலர் உம் தயவை நாடுவர். யோபு ஆகமம் 11ஆம் அதிகாரம் 18-19 இறைவசனங்கள். வாழ்க்கை கடினமானதுதான், ஆனால் வாழ முடியாத ஒன்றல்ல. சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை. அதுபோன்று தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவனும் அனுமதிப்பதில்லை. நாம் எப்போதும் வாழ்வில் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. எழுந்து நடந்தால் இமய மலையும் வழி கொடுக்கும், சோர்ந்து கிடந்தால் சிலந்தி வலையும் நம்மை சிறைப்பிடிக்கும். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.